ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கேமராக்குள்ளே நியூ ஃபீச்சர்ஸ் எவ்வளோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்கிறது ஓப்போ F17 Pro. இந்த மாடலை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாடல் தான் இல்லை, நீங்கள் எந்த மாடல் கையில் வச்சுருந்தாலும் அதில் ப்ரோ ஆர் மேனுவல் மோட் இருக்கும். இந்த ப்ரோ ஆர் மேனுவல் மோடை எப்படி ஹை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது, அதாவது ஒரு DSLR அளவுக்கு எப்படி டோட்டல் கண்ட்ரோல்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். இதில் லோ லைட் ஷாட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதே மாதிரி லாங் எக்ஸ்போஷர் ஷாட்ஸ்லாம் அருமையாக எடுக்கலாம். அதுக்கு கண்டிப்பாக நமக்கு தேவையானது ஒரு ட்ரைபாட். இந்த ட்ரைபாடை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு எப்படியெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம், அந்த ஃபோட்டோஸ் வெறும் மொபைலை வச்சு எடுக்கிறது தான், அது எப்படியெல்லாம் நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபோனுக்குள்ளே மோர் செட்டிங் போகிறேன். மோர் செட்டிங்க்கு உள்ளே வந்தோடனே மேலே எடுத்ததையும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரோ ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போன உடனேயுமே உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ISO அப்படிங்கிற ஒரு செட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த ISO வந்து நார்மலாக ஆட்டோவில் தான் வந்து இருக்கும். இதை நம்ம மேனுவலில் நமக்கு தேவையான அளவுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ISO உள்ளே போனோன்னா உள்ள ஆட்டோங்கிறது வந்துட்டு நார்மலாக ஒரு எல்லோ கலரில் ஒரு ஆரஞ்சு மாதிரி ஒரு டோனில் வந்து காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கில் இருக்குன்னு அர்த்தம். அதை ஒரு டேப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து மேனுவல் மோடுக்கு வந்துடும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ISO-வை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ISO-வை ஏற்ற என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சரௌண்டிங் லைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். லைட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இங்கே சட்டர் ஸ்பீடை வச்சு ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கு. நான் சட்டர் ஸ்பீடையும் வந்து மேனுவலுக்கு போடுறேன். ஒரு 1/250 of seconds நான் வைக்கிறேன். இப்போது ISO-வை நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஏற்றுனதும் எவ்வளோ வந்துட்டு பிரைட்னஸ் வந்து ஏறுது. 1400 வச்சுருக்கேன், இப்போ 900 வச்சுருக்கேன், இப்போ 300 வச்சுருக்கேன், இப்போ 200, இப்போ 100. இப்போ கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ISO-வை ஏற்றுனா நமக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஒரே விஷயம். பட் ISO இருட்டிலலாம் வந்து அதிகமாக ஏற்றக்கூடாது. அப்படி ஏற்றணும் அப்படின்னா ISO 800க்கு அபோவ் நம்ம போக போக நம்ம இமேஜில் ரொம்ப நாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நாய்ஸ் அப்படிங்கிறது வந்து சவுண்ட் இல்லை, இதில் வந்து டிஜிட்டல் நாய்ஸ். டிஜிட்டல் நாய்ஸ் அப்படிங்கிறது வந்து புள்ளியாக இருக்கும். இமேஜ்லாம் பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஒரு குவாலிட்டி இல்லாத பிக்ஸ் மாதிரி இருக்கும். அது நிஜமாவே குவாலிட்டி இல்லாத பிக் தான். நம்ம ISO-வை எவ்வளவுக்கு அதிகப்படுத்தி எடுக்கிறோமோ. ஸோ எப்போவுமே வந்துட்டு நம்ம ISO வந்து இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. எந்த அளவுக்கு நம்ம மினிமமாக ISO வச்சுட்டு எடுக்கிறோமோ அதுதான் வந்துட்டு நம்ம அவுட்புட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியை கொடுக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 100ல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா அதுதான் லோயஸ்ட் ISO. ஸோ எல்லா நேரங்களையும் நம்ம 100ல் வச்சு எடுக்க முடியாது, ஏன்னா வெளிச்சம் பத்தாது. அதுக்கு தான் நமக்கு ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் 100 ISO மட்டும்தான் நான் வச்சிருக்கேன். 100 ISO வச்சுட்டு இப்போ எனக்கு நல்ல சரௌண்டிங் லைட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதனால எனக்கு இது பிரச்சனை கிடையாது. 100 ISO-ல இப்படியே இருக்கட்டும். இப்போ சட்டர் ஸ்பீடை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு நல்ல லைட்டிங் இருக்கிறதுனால சட்டர் ஸ்பீட் நமக்கு தாராளமாக 750,000 வரைக்குமே கூட நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, இப்போ நான் இதை வந்து இன்னும் சட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறேன். நல்ல லைட்டிங் இருக்கிறதுனால ஸ்கையில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. இப்போது 3000 வச்சுருக்கேன். ட்ரீஸ் எல்லாம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகி கை வந்து ஒரு ப்ளூ ஷேடில் தெரியுது. கையில் இருக்கக்கூடிய க்ளவுட்ஸ் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு டிஸ்பிளே ஆகுது. உங்களுக்கு இதில் பார்க்கும்போது தெரியும் 1200 சட்டர் ஸ்பீட். இதுலேயுமே நமக்கு விஷுவலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த அளவுக்கு வைக்கும்போது நமக்கு ஸ்கை டீட்டெயில்ஸ் நல்லாவே தெரியுது. 1200 வச்சுருக்கேன். அது போக கீழே கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் கூட கொஞ்சம் நமக்கு விஷுவலாக தெரியுது. சட்டர் ஸ்பீட் 1/150. of செகண்ட்ஸில் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அந்த ஹேண்ட் மூமெண்ட் மட்டும் கொஞ்சமாக தெரியுது. 1/60 செகண்ட்ஸ் போனாலுமே நிறைய லைட் வந்து உள்ளே வந்துடுது. 1/60 செகண்ட்ஸில் இந்த பொம்மையை மூமெண்ட் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இப்போது போன ஃபோட்டோ விட இந்த ஃபோட்டோவில் இந்த ஹேண்ட் மூமெண்ட் நல்லாவே தெரியுது. 1/150 of செகண்ட்ஸில் ஹேண்ட் மூமெண்ட் கம்மியாக தான் தெரியுது. பட் 1/60 செகண்ட்ஸில் ஹேண்ட் மூமெண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது. இப்போது இந்த பொம்மையை
ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன செட்டிங் வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். 1/1500 ஷட்டர் ஸ்பீடு வைக்கிறேன். இது லைட் ரொம்ப கம்மியாக வரதுனால அதை ஃபில் பண்ணுறதுக்காக ISO 1100 வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தேவையான லைட் நம்மளால் கொடுக்க முடியுது. இந்த பொம்மையை மூவ் பண்ண வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவில் ஃபுல்லாகவே ஆக்ஷன் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பொம்மை கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பட் ISO அதிகப்படுத்தினதுனால கொஞ்சம் நாய்ஸ் தெரியுது இமேஜில். ஸோ இப்படி தான் ஷட்டர் ஸ்பீடை நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல லைட்டிங் இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயிலாக இதில் காட்ட முடியும். அதனால் மேக்ஸிமம் அவுட்டோரில் இருக்கும்போது நல்ல லைட்டிங் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு இவ்வளோ ஹையர் ஷட்டர் ஸ்பீடெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி லாஸில் ஒயிட் பேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒயிட் பேலன்ஸ் WB அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் பேலன்ஸ் உள்ளே போனீங்கன்னா இதுலேயுமே ஆட்டோ இருக்குது. அதையும் நம்ம மேனுவலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் கெல்வின் ரேஞ்ச் 3000லேருந்து 10,000 கெல்வின் வரைக்குமே நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இந்த மாதிரி டே லைட்டுக்கு ஒரு 5200 ஆர் 5300 அந்த கெல்வின்ல இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கரெக்டான லைட்டிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஈவன் ஃபிளாஷ் ஃபோட்டோகிராஃபிக்கு கூட 5200 கெல்வின் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுல அப்பர்ச்சர்ங்கிற ஒரு விஷயம் வந்து செப்பரேட்டா கொடுக்கல. அதாவது அப்பர்ச்சர் வந்து நம்ம வந்து லென்ஸோட ஓப்பனிங்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து f1.8 2.8 f5.6 8 f11 f16 இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு நமக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன் கேமரா வச்சு டுட்டோரியல் பண்ணும்போதெல்லாம். இப்போ அந்த ஃபீச்சரை இந்த மாதிரி ஃபோனில் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். மேக்ஸிமம் அந்த அப்பர்ச்சர் வந்து எதுக்கு நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி ஷட்டர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது லைட்டு குறையுது கூடுது இல்லையா, அதே மாதிரி ISOவை இன்க்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும்போது லைட்டு குறையுது கூடுது இல்லையா. ஸோ அதே மாதிரி அப்பர்ச்சரை குறைக்கும் போதும் கூட்டும் போதும் லைட் வந்து குறையும் கூடும். இப்போ இதில் வந்து அந்த மாதிரி 1.8 2.8 அந்த மாதிரி ரேஞ்ச் மாதிரி கொடுக்காம இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேனுவல் ஃபோக்கஸ் இல்லைன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை இப்போ குறைக்க 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 பேக்ரவுண்டு பூரா பிளர் ஆயிடுச்சு, தெரியுதா? ஓகே, இப்போது இதை வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணியிருக்கேன், ஆட்டோவில் இருந்து கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக 0ல் வச்சுருக்கிறதுனால இதோட பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னே தெரியல, எல்லாம் டல் ஆயிடுச்சு. என் கை கூட இப்போது பிளராக தான் தெரியுது. இப்போ நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏதோ ஒரு பாயிண்டில் என் கை வந்து எனக்கு கிளியராக ஷோ பண்ணும். இப்போ பாருங்கள், என் கை வந்து கிளியர் ஃபோக்கஸில் இருக்குது, பட் பேக்ரவுண்ட் பிளர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபோன் அப்பர்ச்சர். மொபைலில் வந்து எஃப் நம்பர்ஸில் மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி மேனுவல் டு ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் இதை ஆட்டோ போடுறேன். ஆட்டோவில் நான் இப்போ கையை வந்துட்டு பின்னாடி நகர்த்துறேன் அப்படின்னா அது கையை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து மாறுறது தெரியும். நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி கொண்டு வர இந்த பாயிண்ட்ஸ் வந்து என் கையை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதுவாகவே அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கன்னா, நான் கையை ரொம்ப பின்னாடி கொண்டு போகும்போது பின்னாடி இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் ஷார்ப்பாக இருக்கும். நான் கையை பக்கத்தில் கொண்டு வரேன், இப்போ ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மரம் எல்லாமே வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். கை ஃபோக்கஸில் இருக்கும்போது மரம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும். இது ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ் கரெக்டாக வேலை செய்யாது. ஸோ அந்த ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக மரத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுது. ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணாது எப்போவுமே. அதனால தான் நம்ம ஆட்டோ ஃபோக்கஸை நம்பாமல் ஆட்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவல் ஃபோக்கஸில் செட் பண்ணி, இப்போ நான் என் கையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இப்படி நான் வச்சுட்டேன் அப்படின்னா இது எவ்வளோ நேரம் ஆனாலும் என் கையை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மேனுவல் ஃபோக்கஸில் இப்போ நான் கையை நான் அப்படி பின்னாடி கொண்டு போகிறேன் அப்படின்னா கை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும், முன்னாடி கொண்டு வந்தாலும் கை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். பட் இந்த ரேஞ்சில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸட். இங்கேருந்து கொஞ்சம் அவ்வளோ தூரம் போய்க்கலாம், அவ்வளோ தூரம் வந்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்மளோட ஃபோக்கஸ் ரேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோ தூரத்தில் நம்ம வச்சுக்கிட்டு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸில் எந்த ஒரு ஷிஃப்டிங் இஷ்யூவும் வராது. ஸோ அதனால் ஆட்டோ ஃபோக்கஸை யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மேனுவல் ஃபோக்கஸில் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகிற ப்ராப்ளம் எப்போயுமே இருக்காது. தாராளமாக இப்போ நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட என்னை நான் ஃபோக்கஸில் வச்சுட்டு நின்று பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் இப்படி நகர்ந்தாலுமே கூட ஃபோக்கஸ் எங்கேயுமே ஷிஃப்ட் ஆகாது. இதுவே ஆட்டோ ஃபோக்கஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் கொஞ்சம் ஸ்லைட்டாக
கம்ப்ளீட்டாக நகர்றேன் எங்கிட்டாவது விலகிறேன் அப்படின்னா ஃபோக்கஸ் எனக்கு பின்னாடி இருக்க சப்ஜெக்ட்டுக்கு மாறிடும். ஸோ அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னா நம்ம மேனுவல் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுறது தான் ஒரே வழி. ஓகே, இதுக்கப்புறம் இதில் ஹிஸ்டோகிராம் கொடுத்துருக்காங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க, இங்கே இருந்த கிராஃப் போயிடுச்சு. இந்த ஹிஸ்டோகிராமுக்கு மேலே ஒரு கிராஃப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. நான் அதை ஒரு கிளிக் பண்ணோனையும் ஹிஸ்டோகிராம் ஆன் ஆயிடுச்சு இல்லையா. ஹிஸ்டோகிராமில் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய அந்த கர்வ்ஸ்லாம் வந்து சென்டரில் இப்படி க்ரோத் ஆகி ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்கணும். சென்டரில் மட்டும் இப்படி ஏறி இறங்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸ்போசர் ரொம்ப டார்க்லேயும் போகலை, எக்ஸ்போசர் ரொம்ப பிரைட்டாகவும் ஆகலை, கரெக்டான டோனில் வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு அது நமக்கு சொல்லும். ஸோ அதுதான் கிராஃப் ஹிஸ்டோகிராம். இந்த ஹிஸ்டோகிராம் மேக்ஸிமம் நமக்கு சென்டரில் இப்படி மவுண்டைன் மாதிரி இருக்கணுங்கிறது தான் நமக்கு விஷயம். அது இல்லாமல் ரொம்ப இப்படி லெஃப்ட் சைடில் அதிகமாக ஏறி இருக்குது அப்படின்னா நம்மளோட ஃப்ரேமில் டார்க்னஸ் வந்து அதிகமாக இருக்குது, டீட்டெயில்ஸ் வந்து இல்லை, டார்க்னஸ் அதிகமாக இருக்குது, இருட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே ஹிஸ்டோகிராமில் ரைட் சைடு வந்து ஹிஸ்டோகிராம் இப்படி ஏறி நிற்கிது அப்படின்னா நம்ம ஃப்ரேமில் பிரைட் சப்ஜெக்ட் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது லைட் அதிகமாக இருக்குது, ஃபுல்லாக பிரைட் அடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுலேயுமே வந்து டீட்டெயில்ஸ் இருக்காது. ஸோ ரொம்ப டார்க்கில் போனாலும் டீட்டெயில்ஸ் இருக்காது, ரொம்ப ஒயிட் சைடு பிரைட் சைடு போயிட்டாலும் டீட்டெயில்ஸ் இருக்காது. மேக்ஸிமம் அந்த சென்டர் லைன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சென்டரில் வந்து நமக்கு அந்த கிராஃப் வந்து இப்படி சென்டரில் அதிகமாக வந்து விசிபிள் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் இப்போ உங்களுக்கு லெஃப்டில் ஏறி இருக்குது. லெஃப்டில் ஏறி இருக்கனால இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் வந்து இருட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு ரொம்ப இதெல்லாம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இல்லையா, மரம் ட்ரீலாம் அதோட லீவ்ஸோட இதெல்லாம் என்னன்னே தெரியல, ஏன்னா ஷட்டர் ஸ்பீட் அதிகமாக இருக்குது. நான் இப்போ இந்த ஷட்டர் ஸ்பீடை குறைக்கிறேன். இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு சென்டருக்கு வர்றது உங்களுக்கு தெரியுதா. இப்போது இதில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்கவும் இந்த கிராஃப் வந்து சென்டருக்கு வருது. இதுதான் ஹிஸ்டோகிராம். இதை நான் ஃபுல்லாக அப்படி ஏற்றினேன் அப்படின்னா எவ்வளோக்கு ஒயிட் வருதோ, ஒயிட் அதிகமாக இது போய் ரைட் சைடில் மேலே ஏறுது. இது இப்படியே நான் குறைச்சிக்கிட்டே வரேன். இப்போ இந்த ஹிஸ்டோகிராம் லெஃப்ட் சைடில் மேலே ஏறுது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த கிராஃபை பார்த்தோம் நமக்கு எக்ஸ்போசர் எந்த அளவுக்கு இருக்குது, நமக்கு எந்த அளவுக்கு வைக்கணுங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஹிஸ்டோகிராம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீனுக்கு 1/250 ஆஃப் செகண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு இந்த கிராஃப் வந்து சொல்லுது. ஓகே, ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம ஃப்ளாஷ் மோடும் ஆன் பண்ணிக்கலாம். இதுலேயும் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது போக டைமர் இன்டர்வல் வச்சுக்கலாம், 3 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி டைமர் இன்டர்வல் செட் பண்ணி கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் ரேஷியோ 1:1 ரேஷியோனா ஸ்கொயர் ஃபோட்டோ, 16:9 அப்படின்னா வைடு ஃபோட்டோ, 16:9 அப்படின்னா 4:3ங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். அதிகமாக யூஸ் பண்ணுறதும் நமக்கு ஃபோட்டோகிராஃபில் 4:3 தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஃபுல்லுன்னு ஒன்று இருக்குது. ஃபுல்லுங்கிறது வந்து மொபைல் ஸ்க்ரீன் ஃபுல்லாக நமக்கு வந்து என்டையர் ஏரியாவும் கவர் பண்ணி தெரியும். ஸோ அதுதான் ஃபுல்லு. நமக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோவில் வச்சுட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த செட்டிங் எல்லாத்தையுமே நமக்கு ரீசெட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரீசெட் அப்படிங்கிறது. கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் செட் பண்ண எல்லாமே வந்து ரீசெட் ஆகிடும். ஸோ எதெல்லாம் ஆட்டோவில் இருந்துச்சோ அதெல்லாம் ஆட்டோக்கே போயிடும். ஓகே, இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி எந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் இப்போ எடுத்துருக்கோங்கிறத பார்ப்போம். அதுக்கு எந்த மாதிரியான செட்டிங்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். முக்கியமாக நைட் ஃபோட்டோ ஷூட் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு எந்த மாதிரியான செட்டிங் வைக்கிறேன். அதுக்கப்புறம் லைட் பெயிண்டிங், இப்படி லைட் அடித்து அதில் வந்து லெட்டர்ஸ்லாம் எழுதுறோம் இல்லையா, ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இதில் பார்ப்போம். இவ்வளோ ஃபோட்டோஸும் இந்த மொபைல் கேமரா வச்சு தான் எடுத்திருக்கோம். அப்புறம் செட்டிங், இந்த லாஸ்ட்டில் கார்னரில் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். உள்ளே போனால் இங்கே வாட்டர் மார்க் ஆப்ஷன் இருக்குது. இந்த வாட்டர் மார்க்கை ஆன் பண்ணேன் அப்படின்னா இதில் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம், டைம் அண்ட் டேட் ஆட் வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஃபாண்ட்டோட சைஸ் ஆட் பண்ணிக்கலாம், பொசிஷன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கஸ்டம் டெக்ஸ்ட்டு, இதில் உள்ளே போயிட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டிஜிட்டல் தமிழ் சேனல், டிஜிட்டல் தமிழ். ஸோ ரொம்ப லென்த்தாக எழுத முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்க வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கஸ்டம் டெக்ஸ்ட் வந்து சின்னதாக வேணால் போட்டுக்கலாம். இதுக்கு கேரக்டர் லிமிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டை தாண்டி நம்மளால் இங்கே டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியாது. இதில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம் வாட்டர் மார்க் வேணும்னா. இதுக்கு அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரிட் அண்ட் கைட்ஸ். இந்த கிரிட் அண்ட் கைட்ஸ் வந்து நமக்கு மேக்ஸிமம் சுச்சுவேஷனில் நமக்கு யூஸ் ஆகும் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து கிரிட் வந்து ஆனில் வச்சிருக்கேன். இதோட அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பார்ப்போம். இப்போது இதில் வந்து கிரிட் லைன்ஸ் வந்து நமக்கு தெரியுது இல்லையா, இன்டர்செக்ஷன் லைன்ஸ் வந்து தெரியும். ஸோ இதில் வந்து இப்போ இந்த ஏரியாவில் பாருங்கள், இது வந்து கிரவுண்ட் லைன். ஃபஸ்ட்டு லைனுக்கு கீழே இருக்கிறது பூரா கிரவுண்ட் லைன், அடுத்த லைனில் இருக்கிறது பூரா மிட் லைன், அதுக்கும் மேலே இருக்கிறது பூரா ஸ்கை லைன். இப்போது இந்த மாதிரி 3 லெவலாக நமக்கு இதை வந்து பிரிக்கிறோம். இதில் சப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா
இதோட கார்னர்ஸ் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, 2 கோடு வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நமக்கு சப்ஜெக்டை நம்ம வச்சு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் டைமர் செட் பண்ணியிருக்கனால இங்கே டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி, லாங் எக்ஸ்போசர் ஷாட்டுக்கெலாம் இந்த மாதிரி டைமர் வச்சு ஷூட் பண்ணலாம். இப்போ நான் அந்த டைமர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவில் இப்போ சப்ஜெக்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸில் இருக்குங்கும்போது வியூவர்ஸோட ஐ பாயிண்ட் விஷுவல் வந்து இந்த கார்னரில் தான் வந்து எப்பயுமே பிளேஸ் ஆகும். இதுதான் ஃபோட்டோகிராஃபி காம்போசிஷன் அர்த்தம். இது சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் ரூல்ஸ், ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 20 ரூல்ஸ்க்கு அபோவ் வந்து இதில் இருக்குது. நம்ம காமனாக நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ரூல் ஒன்றே ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூல் ஆஃப் தேட்ஸ் மட்டும்தான். இந்த கிரிட் லைன்ஸ் இருக்குது இல்லையா, இது மட்டும்தான் நமக்கு எல்லா ரூல்ஸுமே வந்து இதில் இருந்து தான் பேசிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ரூல்ஸை நமக்கு வந்து பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணுறதெல்லாம் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு இதில் டயகோனல் லைன்ஸ், லீடிங் லைன்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரூல் ஆஃப் தேட்ஸ், இந்த ஸ்கொயர் பாக்ஸை வச்சு எப்படி நம்ம சப்ஜெக்டை பிளேஸ் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இப்போ கிரவுண்ட் லைன் வந்து எந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணணும், இந்த 3 லெவலில் பாட்டம் லெவலில் தான் கிரவுண்ட் லைன் பிளேஸ் ஆகணும். அதுக்கு அடுத்து இருக்கிறதுல மிட் லைன். மிட் லைனுங்கிறது இங்கே மரம், செடி கொடிகள்லாம் இருக்குது இல்லையா, சென்டரில் என்னெல்லாம் வரணுமோ, மலை இருக்குன்னா மலை, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செகண்ட் பாத்தில் வந்து பிளேஸ் ஆகணும். தேர்ட் பாத்தில் ஸ்கை லைன் தான் அந்த இது பூராவுமே. ஸோ அந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் ஸ்கையை வந்து பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜ் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், ப்ராப்பராக வச்சு ஃபோட்டோ எடுத்த மாதிரி தெரியும். ஸோ சப்ஜெக்டை எங்கே பிளேஸ் பண்ணணும், எப்படி வந்து விஷுவலைஸாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கைட்லைன்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த செட்டிங்கில் கைட்லைன்ஸ் எப்பயுமே ஆன் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவையும் கொடுக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அதை காம்போசிட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து லெவல் வேணும்னா ஆனில் வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃபில் வச்சுக்கலாம். சட்டர் சவுண்டு வந்து வேணும்னா ஆனில் வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணும்போது கேமரா ஷட்டர் சவுண்டு வருது இல்லையா, ஸோ அந்த சவுண்டு. ஸோ இது மாதிரி சில நார்மலான ஃபீச்சர்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். இது வேணுங்கிறத வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் வந்து ரொம்ப முக்கியமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஷூட்டிங் மோட்ஸில் பார்த்தீங்கன்னா டேப் டு கேப்சர் இதெல்லாம் இருக்குது. கிளிக் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் எனக்கு, அதெல்லாம் ஆஃப்லேயே வச்சுக்கிறேன். ஸோ ஓகே. அப்புறம் இந்த டர்ட்டி லென்ஸ் வார்னிங் இது ஆனில் இருக்குது. ஸோ லென்ஸில் வந்து டஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இது எனக்கு வார்னிங் ஷோ பண்ணும். எப்போயுமே நம்ம வந்து மொபைல் கேமராவாக இருந்தாலும் சரி, வேறு டிஎஸ்எல்ஆர் கேமராஸாக இருந்தாலும் சரி, அதோட லென்ஸில் எப்போயுமே எந்த டஸ்ட்டும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது தான் நமக்கு கிளியரான இமேஜை கொடுக்கும். இல்லைனா ஒரு மாதிரி ஸ்மஜஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோஸ் என்ன தான் நமக்கு வந்து ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணாலும் அது ஷார்ப்பான இமேஜை கொடுக்கறதுக்கு சான்சஸே இல்லை. ப்ரோ கேமரா மோடு யூஸ் பண்ணி ஷட்டர் ஸ்பீடை வந்து ஸ்லோ ஷட்டர் யூஸ் பண்ணி நைட் ஃபோட்டோகிராஃபி பண்ணணுன்னா, இப்போ நார்மலாக இங்கே இருக்க இந்த ட்ரீ வந்து எப்படி வந்து எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் மேலே 3 இருக்குது. இந்த பக்கம் சுற்றி பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் நிறைய இருக்குது, கோகோனட் ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வச்சு டைமர் செட் பண்ணி ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 32 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், அப்புறம் 16 செகண்ட்ஸில் 4 வேரியண்ட்டில் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஒவ்வொன்றோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது பார்க்கும்போதே தெரியும். லாங் டைம் வச்சு எடுக்கும்போது அந்த மேகத்தோட மூமெண்ட்ஸு, மூனோட மூமெண்ட்ஸு இது எல்லாமே தெரியுது. நாயெல்லாம் கிளம்பிடுச்சு நைட் டயத்தில். இந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரைபாடோடு கிளம்புனேன். அதனால் ப்ரோ கேமரா மோடுக்கு போய்க்கலாம். அதில் ISO 100 தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு இதில் முக்கியமாக மாற்ற வேண்டியது ஷட்டர் ஸ்பீட். ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்டுக்கு செட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். ஸோ 5 செகண்டுக்கு இதில் வரக்கூடிய அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் டைமை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். நான் எப்போவுமே ISO 100 தான் வச்சுருக்கேன் இவ்வளோ லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கும் போதும். ஏன்னா இதில் நான் கொஞ்சம் ISOவை இன்க்ரீஸ் பண்ணாலுமே ஃபோட்டோவில் நாய்ஸ் வந்துடும். ஸோ அந்த நாய்ஸை கட் பண்ணுறதுக்காக ISO 100 விட நான் மேலே ஏற்றவே இல்லை. ஸோ இது 10 செகண்ட்ஸில் எடுத்த ஃபோட்டோ. அடுத்தது இதே ஃப்ரேமில் ஷட்டர் ஸ்பீட் 32 செகண்ட்ஸ் நான் வைக்கிறேன். வச்சுட்டு அந்த டச் பண்ணுறதுனால கூட நமக்கு ஷேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டைமர் ஆன் பண்ணி வச்சு 10 செகண்ட்ஸ் வச்சு
ட்ரைபாடில் கேமராவை மவுண்ட் பண்ணிவிட்டு, கேமராவில் செல்ஃபோன் தான், இதை மவுண்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணோடனையும் அந்த டைமர் ஆன் பண்ணி அதுவாகவே அந்த டைமர் இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஹேண்ட் டச் பண்ணுற அந்த ஒரு ஷேக் கூட கேமராவுக்கு இருக்காது. அப்போ ஃபோட்டோ க்ளீனாக வரும். ஸோ அதுக்காக தான் நான் டைமர் செட் பண்ணி இங்கே ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ்லாம் மூவ் ஆகிருக்கிறது கூட நமக்கு விசிபிளாக தெரியுது. ஸோ 32 செகண்ட்ஸ்க்கும் போது அந்த மேகம் மூவ் ஆகிறது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அவ்வளோ நேரத்துக்கு சற்று ஓப்பனில் இருக்கும்போது அந்த இடத்துல என்ன மூமெண்ட்ஸ்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே அந்த சென்சார் வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ 32 செகண்ட்ஸில் வந்த அவுட்புட்டை நம்ம இப்போ பார்த்தாச்சு. அடுத்தது 16 செகண்ட்ஸில் என்ன அவுட்புட் வருதுங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இது 16 செகண்ட்ஸில் வர அவுட்புட்டு. இதுலேயும் மேகம் நகர்ந்துருக்கிறது கொஞ்சம் தெரியுது. பட் முன்ன வந்ததில் ரொம்ப லைட் வந்து உள்ளே எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒயிட் வாஷ் அடித்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இதில் கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது அதை விட. இப்போ அடுத்தது சற்றை ஒரு 4 செகண்ட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு ஷாட் எடுக்கிறேன். இதோட அவுட்புட்டை பாருங்கள். ஸோ இதில் பார்த்தா இமேஜ் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. ஸ்கையில் அந்த மூன் இருக்க இடத்துல மட்டும் தான் வெளிச்சம் தெரியுது. மற்ற இடம்லாம் ஃபுல்லாக டார்க்காக தான் இருக்குது. பட் ட்ரீஸு அந்த லீவ்ஸ்லாம் வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக தெரியுது. இது 4 செகண்ட்ஸ் சட்டரை ஓப்பன் பண்ணி வச்சு எடுத்த ஃபோட்டோ. ஸோ இது மாதிரி நம்ம வேரியஸ் சட்டர் ஸ்பீட் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபோட்டோஸில் ஒவ்வொரு மாதிரி அந்த ஃபோட்டோஸோட அந்த எக்ஸ்போசர் வந்து மாறும். ஸோ நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம அந்த லாங் எக்ஸ்போசரில் நம்ம பார்க்கலாம். இப்போது லைட் பெயிண்டிங், இந்த லைட்டை வச்சு ஏதாவது ஷேப் கொண்டு வர்றதுலாம் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லோ லைட்டில் செல்ஃபோன் கேமரா யூஸ் பண்ணியே 32 செகண்ட்ஸ் சட்டர் ஓப்பன் பண்ணுற ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்கிறதுனால இதை நம்ம இதில் பண்ண முடியும். இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இதில் மேக்ஸிமம் சட்ரு ஓப்பன் பண்ணுற செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 32 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இதில் கேமராவில் பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி பல்ப் மோடுன்னு ஒன்று இருக்கும். அதில் நம்ம மேனுவலாக எவ்வளோ நேரம் வேணாலும் சட்டரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணும்னாலும் அதை க்ளோஸும் பண்ணிக்கலாம். 32 செகண்ட்ஸ்க்கு அபோவ் கூட நம்ம சட்டரை ஓப்பன் பண்ணி வைக்க முடியும். பட் செல்லில் இது டிஃபால்ட்டாக ஒரு 32 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த ஓப்போ F17 ப்ரோவில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் 32 செகண்ட்ஸ் மட்டும் தான் சட்டரை ஓப்பன் பண்ணி வச்சு அந்த டைமிங்குள்ளே நான் என்ன ஷேப் எனக்கு வேணுமோ அந்த ஷேப்பை நான் லைட்டை வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். அதாவது அந்த ஷேப்பை வந்து லைட்டை வச்சு நான் எழுதுகிறேன் பின்னாடி. ஸோ அதுதான் அதோட அவுட்புட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது மாதிரி நிறையா க்ரியேட்டிவாக நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லாங் எக்ஸ்போசர் ஷாட்டை வச்சு நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நார்மல் டிஃபால்ட் கேமராவில் கண்டிப்பாக இதை பண்ண முடியாது. ஆட்டோ மோட்லேயும் இதை கண்டிப்பாக பண்ண முடியாது. மேனுவல் மோடில் நம்ம இதை யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வரையும் போது ரொம்ப அக்யூரேட்டாலாம் வரைய முடியாது. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிலாம் வரத்தான் செய்யும். ஹார்ட்டுங்கிறது வந்து கொஞ்சம் அப்படி கோணிட்டு எல்லாம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ் எழுதுறதும் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஒவ்வொருத்தராக வந்து இந்த ஒவ்வொரு எழுத்து வந்து பிளான் பண்ணி நிப்பாட்டி எழுதணும் அப்படின்னா அந்த லெட்டர்ஸ்லாம் கரெக்டாக வரும். நான் ஒரு ஆளே தான் இப்போ இதை வந்து எழுதினேன். அது கொஞ்சம் ஒரு எழுத்து பெருசாக ஒரு எழுத்து சின்னதாக, ஸோ அது மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக வந்து எழுதுறது கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது அக்யூரேட்டாக நம்ம எழுதி காட்ட முடியும். மற்றபடி சிம்பிளாக நான் இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு பண்ணதுனால இது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இதுதான் ஆண்ட்ராய்டு ப்ரோ கேமராவை யூஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ட்ரிக்ஸ். இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதில் நான் ஏதாவது ஃபீச்சர்ஸை நான் மிஸ் பண்ணிவிட்டு சொல்லியிருந்தாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதை விட அட்வான்ஸாக ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய வேறு செல்ஃபோன் கேமரா மோட்ஸ்லாம் இருக்குனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் ஐஃபோன் ஃபோட்டோகிராஃபி, ஐஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி வீடியோகிராஃபி சைட்லையும் ஃபோட்டோகிராஃபி சைட்லையும் என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும், அந்த கேமராவை ஃபுல்லாக அலசி ஆராய போகிறோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு அடுத்தது அந்த வீடியோ போஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஏராளமான டீட்டெயில்ஸ் உள்ள வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் மோகன்ராஜன். தேங்க்யூ, பாய்.